அறிவார்ந்த தமிழ் சமூகத்துக்கு என் பணிவான வணக்கங்கள். தேர்தல் பிரச்சாரம் ரொம்ப விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு. கொளுத்தும் வெயில்ல ஏசி கார்ல போயிட்டு இருந்த நம்ம அரசியல்வாதிகள் ரோட்ல நடந்து வந்து ஓட்டு கேட்கறாங்க. இல்லைன்னா பிரச்சார வாகனங்கள் மேல நின்று வாக்கு சேகரிக்கிறாங்க. நிறைய பேர் மக்களோட தானும் ஒரு வண்ணு காமிக்க டீ போடுறாங்க, டீ குடிக்கிறாங்க, தோசை வாக்குறாங்க, பஜ்ஜி சுடுறாங்க, குழந்தைங்களை தூக்கி கொஞ்சுறாங்க, காய்கறி வியாபாரம் பண்ணி கொடுக்குறாங்க, கரும்பு ஜூஸ் போடுறாங்க. அடா 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 பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. ஆனா தேர்தல் முடிஞ்சப்பறம் இவங்க எல்லாரும் காணாம போயிடுவாங்க. மக்களே, நம் கையே நமக்கு உதவி. அது எங்களுக்கு தெரியும்னு சொல்றீங்களா? அப்போ ஓகே. இப்படி ஓட்டு கேட்க வர்றவங்க பேசுற பேச்சு இருக்கே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகம். நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்னன்னா, டிஎம்கே கட்சியை சேர்ந்தவங்க, குறிப்பா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மற்ற கட்சியை சேர்ந்தவங்களை எப்படியெல்லாம் ரோஸ் பண்ணியிருக்கார், அதுக்கு அந்த கட்சிக்காரங்களோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். 100% அவங்க பேசினது எல்லாத்தையுமே இந்த சின்ன வீடியோல காட்ட முடியாது. நான் என்னென்ன பார்த்து ரசிச்சேனோ, முகம் சொல்லிச்சேனோ, கோபப்பட்டேனோ, அதை மட்டும் இந்த வீடியோல நான் காமிக்க போறேன். நீங்க உங்க அபிப்பிராயங்களை சொல்லுங்க. சரி, இப்ப வீடியோக்குள்ள போலாம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இப்போ நான் ஏன் அவரை பாதம் தாங்கி பழனிசாமின்னு கூப்பிடுறேன்னு உங்களுக்கே தெரியும். யாருன்னு தெரியுதாமா? இது யாருன்னு தெரியுதா? யாரு? பாதம் தாங்கி பழனிசாமி என்ன பண்ணிட்டு இருக்காரு? கீழே என்ன பண்ணிட்டு இருக்காரு? சில்லறை தேடிட்டு இருக்காரு. அதாவதுமா, இப்படி முதலமைச்சராகி தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவில் இல்ல, உலகத்திலேயே இப்படி ஒரு வெக்கம், மானம், சூடு, சொரணை இல்லாத முதலமைச்சர், இப்படிதான் முதலமைச்சர் ஆனேன்னு சொல்லி ஒத்துக்கிட்ட ஒரே முதலமைச்சர் திரு பாதம் தாங்கி பழனிசாமி. நான் பெரியவங்கிட்ட ஆசி வாங்குறது தப்பா? வேற யார்கிட்டையும் போய் மூணாகட்டு வாங்கலையே. வி மாதிரி வெளியில பெரிய வீரவசனம் பேசுறார். நாங்க பிரதமர் எதுக்குறோம் அப்படின்னு வீரவசனம் பேசுறார். அது கருப்பு கூட பிடிச்சா அவர் கோச்சுக்காலும் வெள்ள கூட பிடிக்கிறார். கெட்ட வார்த்தை எல்லாம் திட்ட வேணாம், கெட்ட வார்த்தை திட்ட வேணாம். இல்ல, அதுக்கு செல்ல பேர்லாம் வச்சிருக்கீங்க. அந்த அளவுக்கு கெட்ட வார்த்தையில திட்ட வேணாம். என்னதான் இருந்தாலும் ஒரு பாரத ஒன்றிய பிரதமர், சரியா? அவருக்கு நான் ஒரு செல்ல பேர் வச்சிருக்கேன். என்ன தெரியுமா? இனிமே நீங்க எல்லாருமே அவரை அந்த பேர் சொல்லிதான் கூப்பிடணும். மிஸ்டர் 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 29 பைசா. இப்ப புதுசா ஒரு பேர் வச்சிருக்காரு, 29 பைசா. மோடி பேர். அப்ப உதயநிதி ஸ்டாலின் பேர் என்ன தெரியுமா? பியர், டாஸ்மார்க், சாராயம். இதான் உதயநிதி ஸ்டாலின் பேர். அவர் ட்ரக் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவோமா? இல்ல டாஸ்மார்க் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவோமா? இல்ல பியர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவோமா? அவர் அது நான் சொல்ல மாட்டேன், அது தப்பா பேர். அப்புறம் நாங்களா சொன்னோம்னா தொண்டர்கள் வேற பேர் சொல்றாங்க. அப்ப உதயநிதி ஸ்டாலினுக்கு ட்ரக் உதயநிதி ஸ்டாலின் நாங்க நாளையில இருந்து கூப்பிடுறோம். அவர் ஓகே வர சொல்லுங்க, களத்துக்கு நாங்கள் தயார். மரியாதைக்காக அமைதியாக இருக்கின்றோம். இன்னொருக்கா நாளை காலையில 29 பைசான்னு சொல்லுங்க. நாங்க ட்ரக் உதயநிதி ஸ்டாலின் தொண்டர்கள் சொல்லுவாங்க. பல பேர் இருக்கு, கண்டிப்பா அதை பயன்படுத்துவோம். அதனால மரியாதை கொடுத்து ஒரு மரியாதையை வாங்கிக்கணும். ஒரு நாள் திடீர்னு என்ன பண்ணாருன்னா, எல்லாரும் நைஸா எல்லாரும் திருட்டுத்தனமா வெளியில வாங்க, எல்லாரும் கையில விளக்கு பிடிச்சுக்கோங்க சொன்னாரா இல்லையாமா? எத்தனை பேர் பண்ணீங்க? பரவாயில்ல சொல்லுங்க. யாருமே பண்ணலையா? பயத்திலேயாவது பண்ணிருப்பீங்கல்ல. அப்ப நீங்க யாரும் விளக்கு பிடிக்கல. நாங்க மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடுக்கும் பயப்பட மாட்டோம். மோடியோட டாடி வந்தாலும் நாங்க பயப்பட மாட்டோம். கலைஞர் பேரனுக்கு கலைஞர் பேரை வாக்கு கேட்டு வந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு தமிழகத்துல குறிப்பாக இந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ், யாரெல்லாம் தந்தை பெயர் தாத்தா பெயரை வச்சு வந்தாங்களோ அவங்க எல்லாம் எவ்வளவு கொச்சையாக பேசுவதுன்னு அவர்களுக்குள்ளேயே ஒரு போட்டி நடக்குது. அதுல இந்திய அளவுல கொச்சையாக பேசுவதிலே முதன்மையாக ஒருத்தர் வர்றாருன்னா உதயநிதி ஸ்டாலின். அருவருக்கத்தக்க வகையில பெண்களை பற்றி, தாய்மார்களை பற்றி, சகோதரிகளை பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகின்றார். ராஜாஜி சாலை, பிரகாசம் சாலை, எஸ்பிளேனட் சாலை, மின்ட் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் 13 கோடி ரூபாய் மதிப்பிலான மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவு பெற்று இப்ப பயன்பாட்டில் உள்ளது. இதுதான் 4000 கோடி தண்ணி. இதை பாருங்க, இதான் 4000 கோடி அவங்க வீட்டுக்கு தான் எடுத்துட்டு போவாங்க போல. 4000 கோடி எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க வீடு கட்டத்துக்கு தான் எடுத்துட்டு போவாங்க போல. நாங்க ஓட்டு போட்டோம், டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டோம். ஆனா இந்த மாதிரி ஒரு ஆட்சியை இந்த இதுலயே பார்த்து
ஸ்டாலின் தான் வந்தாரு நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறாரு. மிக்ஜாம் புயல் வெள்ளத்தின் பொழுது மத்திய சென்னையின் அனைத்து பகுதிகளுக்கும் நானும் அண்ணன் அவர்களும் நேரில் சென்று 3 நாள் தூங்கவே இல்லைங்க. அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள், இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள், மேயர், சட்டமன்ற உறுப்பினர் யாரும் வீட்டுக்கே போல. 3 நாள் வீட்டுக்கே போல, 3 நாள் தூங்கல. அனைத்து மழை நீரும் வடிகிற வரைக்கும் அனைவரும் தெருவில் நின்று மக்களோட நின்னா மக்கள் பண்ணி பார்த்தோம். இப்ப யாராவது எதிர்கட்சி யாராவது பாத்தீங்களா? அதிமுக யாராவது வந்தானா? அதுக்கெல்லாம் இப்ப நீங்க பதில் சொல்லி ஆகணும். அதுக்கெல்லாம் கேள்வி கேட்கணும். அவங்க ஓட்டு கேட்டு வந்தாங்கன்னா கேள்வி கேளுங்க. யாரும் உள்ள வந்துடாதீங்க. அது யாரா இருந்தாலும் டிஎம்கே சொல்லி யாரும் தெருவுக்குள்ள வந்துடாதீங்க. தேவைப்பட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டோம். நீங்க நல்லவனையும் பார்க்கல, கெட்டவனையும் பார்க்கல, அழிச்சிட்டு எங்களை. எவனும் வரல, கவுன்சிலர், எம்எல்ஏ எவனுமே வரல. எவன் வந்தா? 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணி காவா சீரமைச்சதுனால வெள்ள தண்ணி எல்லாமே டைரக்டா சீக்கு போயிருச்சு. அப்புறம் நீங்க பின்னாடி பாக்குற காரு கூட மூழ்கி இருக்கிறது வெள்ள தண்ணியால இல்லங்க. எங்க பக்கத்து வீட்டு அங்கிள் மோட்டரை போட்டுட்டு ஆஃப் பண்ண மறந்துட்டாரு. அந்த தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி தான் ஒன்னே வடை சுட்டாரா? அதாவது மற்ற தலைவர்கள்லாம் பொய் சொல்லுறவங்க எல்லாம் வடை சுடுவாங்க, நம்மகிட்ட கொடுப்பாங்க. ஒன்றிய பிரதமர் மோடி இருக்காருல்ல, அவர் சுட்ட வடை அவரே சாப்பிட்டுருவாரு, நம்மகிட்ட கூட கொடுக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு பயங்கரமான கில்லாடி ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணாரு? வேலூர் சத்துவாச்சாரியில் நடந்த திமுக பிரச்சார கூட்டத்திற்குள் கருப்பு சட்டை அணிந்து புகுந்த நபர், 5 ஆண்டுகள் கழித்து ஓட்டு கேட்டு வருகிறீர்களே, மக்களுக்கு என்ன செய்தீர்கள்? பொய்யான வாக்குறுதி என்று வடை, இட்லி, பூரி சுட்டீர்களே, செய்தீர்களா என்று கேள்வி எழுப்பினார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இதுவரைக்கும் 1,16,00,000 மகளிர் ஒவ்வொரு மாசமும் செப்டம்பர் மாசத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஒரு மாசமும் மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய மகளிர் சொல்லுங்க, எத்தனை பேர் இந்த திட்டத்தில் பயன்பட்டு இருக்கீங்க? எத்தனை பேருக்கு வந்திருக்கு? சில பேருக்கு வந்திருக்கு, சில பேருக்கு வரல. உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. சரியா? சில குறைகள் இருக்கு. கேட்டா ஸ்டாலின் எல்லாமே புடுங்குறாங்க. என்ன புடுங்குறாங்க? நாங்க சொல்ல மாட்டோம். ஆனா இந்த மாதிரி பண்ணலாங்க. நீங்க கொடுத்தா எல்லாத்துக்குமே கொடுக்கணும், கொடுக்கலன்னா யாருக்குமே கொடுக்க கூடாதுங்க. வசதி வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வருது பணம். அப்ப நாங்களாம் இவ்வளவு கஷ்டம் ஓட்ட வாங்கத வரதான். நீங்க ஓட்டு கேட்கும் போது என்ன சொன்னீங்க? நீட் தேர்வுல அரியலூர் மாவட்டம் அனிதால ஆரம்பிச்சு சென்னை சேர்ந்த ஜெகதீசன், சென்ற வருஷம் சென்னை சேர்ந்த ஜெகதீசன் ஒரு பையன் இறந்தான். நீட் தேர்வு வேணான்னு இறந்துட்டான். இறந்து அவங்க அடுத்த நாள் அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு. திரு செல்வசேகர், என் பையன் இறந்துட்டான், டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டான், அவன் மருத்துவ கனவு பறி போயிடுச்சு, என்னால பொறுத்துக்க முடியலன்னு அப்பாவும் பையனும் சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஒரு குடும்பத்தையே இறந்திருக்கோம் நீட் தேர்வுக்கு. அந்த 22 குடும்பத்துக்கும் போய் ஆறுதல் சொன்ன ஒரே ஆள் நான் தான். மோடி வந்தாரா? நரேந்திர மோடி வந்தாரா? நீட் தேர்வை யார் கொண்டு வந்தா? இந்த 22 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களே, இது தற்கொலையா? செஞ்சது யாரு? திரு மோடி அவர்களும் திரு பாதம் தாங்கி பழனிசாமி சேர்ந்து பண்ணதுதான் இந்த கொலைகள். என் தம்பி எல்லாம் உதயநிதி எல்லாம் ரொம்ப அழுகிற, வருத்தப்படுற, கஷ்டமா தான் இருக்கு. என் தம்பி அழுகிறான், பாவமா இருக்கு. என்னன்னு கேளுங்க. நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ். நீட்டை கொண்டு வரும்போது கூட இருந்தது நீங்க. திமுக ஆதரிச்சு வரவேற்று கடிதம் எழுதினது நீங்க. நீட்டை கொண்டு வந்தது சரி, உங்களுக்கு நீட்டுக்கும் தொடர்பில்லை, நான் ஏற்கிறேன். உங்க நிலைப்பாட்டை ஆதரிக்கிறேன், நான் மதிக்கிறேன். ஆனால் சென்னை வானூர்தி நிலையத்திலே அன்பு சகோதரர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் நீட்டு தேவை என்று பேசினாரே, அவருக்கு எதற்காக சீட்டு காரைக்குடியில் கொடுத்தீர்கள்? உச்ச நீதிமன்றத்திலே நீட்டை வரவேற்று, நீட்டை ஆதரித்து, நீட்டு வேண்டும் என்று வாதாடி வென்ற பெருமகள் அம்மையார் நளினி சிதம்பரம். அந்த கட்சியை எதற்காக கூட்டணியில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? பதில் உண்டா? இதுல பதில் எங்க இருக்கு? தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படும். நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் ஏற்றப்படும். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். இதுவரைக்கும் நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்றும் சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தது யாருமா? அப்ப ஆதரிச்சது யாரு? சிஏஏ சட்டம் வரும்போது அதை ஆதரிச்சு வாக்களிச்சது அடிமை அதிமுக.
அப்போ அதை எதிர்த்தது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப நம்ம எதிர்க்கட்சி. நான் இன்னும் பெருமையா சொல்லுவேன், நான் 2019ஆம் ஆண்டு பொது வாழ்க்கைக்கு வந்து, அரசியல் வாழ்க்கைக்கு வந்து என்னுடைய முதல் கைது எதுக்கு தெரியுமா? இந்த சிஏஏ சட்டத்தை கீழ்ச்செறிஞ்சு ஒரு நாள் முழுக்க கைதியா இருந்தேன், சிறையில் இருந்தேன். இப்போ திருப்பி சிஏஏ சட்டத்தை கொண்டு வராங்க, அனைத்து மாநிலங்களையும் அமல்படுத்துவோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்தியாவிலேயே ஒரே முதல்வர், நீங்க எந்த மாநிலத்துக்கு கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள நான் சிஏஏ சட்டத்தை விடமாட்டேன்னு சொன்ன ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான். குடியுரிமை திருத்த சட்டம் 2019 இந்திய அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று முதலமைச்சர் நினைத்தால் அவரே உச்ச நீதிமன்றத்திற்கு MK ஸ்டாலின் என்கின்ற பெட்டிஷனரா போகக்கூடாது. ஏன்னா பல பேர் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் தோத்துட்டாங்க. எந்த விதத்திலும் கூட அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. நம்முடைய முதலமைச்சர் யார் இன்னும் பேப்பர் படிக்கல, யார் எதுவும் தெரியாது, நாமெல்லாம் இன்னும் கற்காலத்தில் வாழ்றோம், அவங்க கட்சி நடத்துகிற ஒரே ஒரு சேனலை தான் எல்லாம் பார்க்கணும்னு வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்கார். அதையெல்லாம் விட்டுட்டு முதலமைச்சர் வேறு விஷயத்தில் கவனம் செலுத்தும். குறிப்பாக 2014 பற்றி நிறைய பேசியாச்சுன்னு, அது முதலமைச்சருக்கு அந்த அளவுக்கு இவர் வந்து சிஏஏ சட்டத்தை விடமாட்டேன் அந்த அளவுக்கு பேசக்கூடிய முதலமைச்சர்கிட்ட என்ன பதில் சொல்லுவீங்க? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடியுரிமை என்பது மத்திய அரசுடைய சப்ஜெக்ட், அது கூட தெரியாத ஒரு முதலமைச்சருக்கு எத்தனை பதில் சொல்லுவீங்கன்னா ஒரு வாரமா? கல்லு பத்திரமா என்கிட்ட தான் இருக்கு. நீங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த கல்லை நான் திருப்பி தர மாட்டேன். எப்ப பார்த்தாலும் ஸ்டாலினுடைய உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கலை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுதான் 3 வருஷமா காட்டிட்டு இருக்கிறேன். 3 வருஷமா செங்கலை காட்டிட்டு இருக்கிறேன். இந்த செங்கலை நாடாளுமன்றத்தில் காட்ட வேணும், ரோட்ல காட்டி பிரயோஜனம் இல்ல. விளம்பரத்திற்காக செங்கலை தூக்கி காட்டுறார். ஸ்கிரிப்ட மாத்தப்பா, கதையை மாத்து, இதையே காட்டிட்டு இருக்க வேண்டாம். எய்ம்ஸ் இருக்கக்கூடிய கல்லை தான் தூக்கி காட்டினேன். நீங்க எதை தூக்கி காட்டினீங்க பாருங்க. அது யார்கிட்ட? இது எப்ப எடுத்த போட்டோ தெரியுமா? எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டனாங்கல்ல, அந்த நிகழ்ச்சியில எடுத்த போட்டோ. என்ன அற்புதமான படம். யாரையும் கள்ள கூட்டம் நிச்சது நாமலாம் அவியலா? அண்ணா திமுகவா திமுகவா? எடப்பாடியா ஸ்டாலினா? ஸ்டாலின் தானே வச்சிருக்காரு. ஆதாரத்தோட எப்படி பாருங்க, எப்படி போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. இதுதாங்க கள்ள கூட்டணி சான்று. யாரை ஏமாத்துற நாடகம். சிரிச்சா என்ன தெரியும்? பல்லு தானே தெரியும். சிரிக்கிறார், பல்லு தெரியுது. நான் சிரிச்சா பல்லு தெரியும். உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு 2019 எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில அடிக்கல் நாட்டினார் பாரத பிரதமர். இப்ப நானும் அவரோட அமர்ந்திருந்தோம். அப்ப சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அத உதயநிதி ஸ்டாலின் கொச்சைப்படுத்தி அவரு மண்ண காட்டிட்டு இருக்கான்னு சொன்னாரு. நீ என்னத்தை காட்டுற? நீ என்னப்பா காட்டுற? நீ இதைத்தானே காட்டிட்டு, நீ இதைத்தானே காட்டிட்டு, வேற ஏதாவது காட்டுறியா? நீ காட்டினா சரி, நான் காட்டினா தப்பா? காத்தாலேயே கம்பு சுத்துவார். காத்து இருக்கு பாருங்க, அதிலே கம்பு சுத்துவார் அவர். நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். 10 ஆண்டுகளாக மக்களுடைய விரோத கொள்கைகளான நாட்டை படுகொலில் தள்ளுகிறது ஒன்றிய பாஜக அரசு. மண்புழு மாதிரி ஊர்ந்து பதவிக்கு வந்து பதவி சுகத்துக்காக பச்சோந்தியாக மாறி பாஜகவுக்கு பார்ட்னரா இருந்து தமிழ்நாட்டு உரிமைகளை அடகு வச்ச பழனிசாமி வீரவசனம் பேசுறார். நாங்க வந்து பிரதமர் எதுக்குறோம் அப்படின்னு வீரவசனம் பேசுறார். அது கருப்பு கூட பிடிச்சா அவர் கோச்சுக்கு வெள்ள கூட பிடிக்கிறார். அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அப்புறம் ஓடி போய் தமிழ்நாட்டில் இருக்கிற திட்டங்களை துவக்கி வைக்கிறதுக்கு அழைக்கிறார். அங்க சரணகதி, வீரவசனம். இதுதான் இரட்டை வேடம் திமுக. இந்த 9 வருஷம் 10 வருஷம் அதிமுக ஆட்சியில அனைத்து உரிமைகளையும் அவங்க முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேருமையும் போய் வழக்கு, சிபிஐ, இடி, ஐடி வழக்கு, அத்தனை வழக்கையும் போட்டு அவங்கள அடிமையா வச்சிருந்தாங்க. அதே மாதிரி திமுக அமைச்சர்களையும் அடிமைகளா வச்சிருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. நடக்குமா? நடக்கவே நடக்காது. நாங்க மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம். மோடியோட டாடி வந்தாலும் நாங்க பயப்பட மாட்டோம். மேற்கு மண்டலத்தின் வலிமையான செயல் வீரர் செந்தில் பாலாஜி சிறையில் அடைத்துள்ளார். யாரு? திரு ஸ்டாலின் பேசுறார். போட்டு காட்டப்பா, அந்த செயல் வீரர் எப்படிப்பட்டவர்? இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி.
அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சசிகலாவுக்கு நெருக்கமாக, அதைவிட இளவரசிக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல, அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கடத்தி அவனை கொலை மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு அவன் அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு. இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. அந்த கோகுல் தலைமறைவாகி எங்கே இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு. இப்படி ஒன்றா இரண்டா, ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அப்படின்னு பாட்டு இருக்கு. பாத்தீங்களா, இந்த செயல் வீரருடைய தகுதியை அவரே சொல்லிட்டார். இப்ப செயல் வீரங்கிறார். அப்புறம் செந்தில் பாலாஜி அவருடைய தலைவரை பத்தி பேசுறாரு. அதை போட்டு காட்டுங்க பார்க்கலாம். பேசும் புல்லர் கூட்டம் போட்டியிட திராணியின்றி இப்போதே புலம்பிட துவங்கிவிட்டார். இப்படி ஒரு குற்றச்சாட்டை இந்த அவையிலே கூற உறுப்பினர் மு.க. ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் லட்சத்தில் ஒரு பங்கு கூட தகுதி இல்லை. கருணாநிதிக்கும் கருணாநிதியினுடைய பிள்ளைகளுக்கும் எப்போதுமே ஒரு குணம் உண்டு. அவங்க வகிச்சா அது பதவி, மற்றவங்கன்னா அது புழுதி. அவங்க தொட்டா அது பொண்ணு, மற்றவங்க தொட்டா அது புண்ணு. அவங்களுக்கு வந்தா அது ரத்தம், மற்றவங்கன்னா அது தக்காளி சட்னி. தமிழை விற்று பிழைப்பு நடத்தும் சிலர் தங்களை தலைவர் என்று சொல்லிக் கொண்டு இருப்பவர்கள் குடும்பத்திற்கு பதவிகள் வேண்டும் என்றால் டெல்லிக்கு போவார்கள். டெல்லிக்கு போய் பெற்றதனால் அலைக்கற்றையை விற்று அதனால் 2 லட்சம் கோடியை கொள்ளையடித்து திகாருக்கு செல்வார்கள். அரசுக்கு வர வேண்டிய நிதியை கொள்ளையடித்ததால் திகாரில் இருப்பவர்களை கருணாநிதி சென்று பார்ப்பது அவர்களது வரலாறு. பாருங்க, சென்னையில போய் பேசிட்டு வந்தாங்க ஐயா. இந்த பத்திரிகை நண்பர் சும்மா இல்லாம ஒரு கேள்வி கேட்டாங்க. சும்மாவே இருக்கிறதுல பத்திரிகை அண்ணே, இந்த சட்டம் ஒழுங்கை பத்தி என்ன சொல்றீங்க? நான் சொன்னேன், எங்கேயா சட்டம் இருக்கு, எங்கேயா ஒழுங்கு இருக்கு, ரெண்டையும் வேணாம், தமிழ்நாட்டில் ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு பத்திரிகை நண்பர் என்ன பண்றாங்க, அதை தூக்கிட்டு போய் சேகர் பாபா கிட்ட கேட்கிறார், அண்ணா இந்த அண்ணாமலை என்ன சென்னைக்கு வந்தாரு, சட்டம் ஒழுங்கு இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு. சேகர் பாபு சொல்றாரு, அவர் முதலமைச்சர் சொன்னனால ஒரு ஒழுக்கமா இருக்காரம்மா, இல்லாட்டி நான் ரோட்லயே நடக்க முடியாதாமா. நான் சேகர் பாபு மாதிரி பெரிய பெரிய ரவுடி எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். ரவுடியா இருந்து அப்படியே நீ கட்சி சட்டை வேட்டியை போட்டுக்கிட்டு அப்படியே வந்து அமைச்சர் இந்த மாதிரி பெரிய பெரிய ரவுடி எல்லாம் பார்த்துட்டாங்க அரசியலுக்கு வந்திருக்கேன். ஆனா அண்ணன் சேகர் பாபு அவர்களை இது கூட ஒண்ணும் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் பிறந்த அண்ணாமலை எவ்வளவு சூப்பரா கண்டா பேசுறாருல. சரி, அடுத்த வீடியோல வேற ஒரு கட்சிக்காரங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நன்றி.